ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்வீட்டு அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நெய் அதிகமாக தேவைப்படும், அதே மாதிரி ரொம்ப டைமும் எடுக்கும். ஸோ அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு டக்குன்னு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு மெஷர் பண்ணுறீங்களோ, எந்த கிளாஸோ அல்லது கப்போ எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 1 கப்பு தண்ணிக்கு அதே அளவு வெல்லம் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ பனை வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டியும் சேர்க்கலாம், அல்லது உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரையோ அல்லது சுகரோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த பனை வெல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு தூசியெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நான் இதை மெல்ட் பண்ணுறேன், பாகு காய்ச்சலை. ஸோ இதை நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ அதில் இருக்க தூசி எல்லாமே நமக்கு தனியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு. இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி தூசி எதுவும் இல்லாமல் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது தனியாக இருக்கட்டும். இன்னொரு பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன், டீஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் சேர்த்துருக்கேன். இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு நான் 1-2 உடச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு. முந்திரி பருப்பு கூடவே நீங்கள் பாதாமோ அல்லது காஞ்ச திராட்சையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/2 கப் அளவுக்கு, நம்ம 1 கப்பு தண்ணியும் 1 கப்பு வெல்லமும் சேர்த்துருக்கோம், அதுக்கு அப்படியே சரி பாதி 1/2 கப்பு ராகி மாவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கீயில் நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த பச்சை வாடை போய் ஒரு நல்ல ஒரு மணம் வரும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா, அந்த மாவையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளை தண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம், கைவிடாமல் கிளறி விடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி ஸ்பேட்டலாவோ அல்லது கரண்டியோ வச்சு கிளறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா விஸ்க் எடுத்துக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லாவே கலந்துரும், கட்டி கட்டியாக அங்கே இங்கேயும் இருக்காது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி திக்காயிரும். இது நல்லா அந்த மாதிரி விஸ்கு வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இடையில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்தா போதும், அதிகமாக நெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, நான் ஏற்கனவே 2 டீஸ்பூன் சேர்த்தேன், இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், மொத்தமாக 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருப்பேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள், திக்காயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்பேட்லாலேயோ அல்லது கரண்டிலேயோ ஒட்டாமல் வரும், பாத்திரத்துலேயுமே ஒட்டாமல் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் நீங்கள் ஏலக்காய் பொடி வேணும் அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், அல்லது நம்ம ஃபஸ்ட்டு மாவு ரோஸ்ட் பண்ணல, ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பவுலில் லைட்டாக கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 4 பவுல்லையும் நான் கீ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்வீட்டை போட்டுடலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், அண்ட் அதே டைமில் நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும், டக்குன்னு செஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும். இதுலேயே நம்ம ராகி மாவுலேயே தோசையோ இல்லை வேறு ஏதோ செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் பிடிக்காமல் போகலாம், பட் ஸ்வீட்டு அப்படிங்கிற போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பவுலில் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா நல்லா க்ளீனாக அது கலண்டு வந்துடும் அந்த பவுலில் இருந்து.
ஸோ இந்த மாதிரி இப்படி எடுத்து கொடுக்கும்போது அது நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பசங்களுக்கு அது நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே டைமில் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுவேன். அது வரைக்கும் டாடா பாய்.